வெல்கம் டு பிரியாணி செஃப். நம்ம இப்போ ஸ்குவிட் தவா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செய்யறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அது 10 சின்ன வெங்காயம், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 லெமன் போட்டுக்கிறேன். கார்லிக் பூண்டு விழுது 1 டீஸ்பூனு, இஞ்சி விழுது 1 டீஸ்பூன், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் ஒரு ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இது குறை இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த ஸ்குவிட்டில் போட்டு நல்லா மேனேஜ் பண்ணணும். இது 300 கிராம், 350-300 கிராம் இருக்கும் ஸ்குவிட்டு. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மசாலா போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக பிளெண்டிங்காக நான் 1 டீஸ்பூன், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் அப்படியே வச்சு மேரினேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இரும்பு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்குவிட்டை எடுத்து போட்டு பொரிக்க வேண்டியதுதான். ஷாலோ ஃப்ரை இது. ஆயில் போட்டுட்டு இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேம் குக் பண்ணும்போது இது அடி பிடிக்கும். அதனால் இது கிண்டி விட்டுட்டே இருக்கனால அடி பிடிக்கும். நல்லா சுண்டு வெந்ததுக்கப்புறம் 5 to 6 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு, நசுக்கின சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டாக வதக்கிறதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.